மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மாதிரி வேறு எந்தெந்த இசையமைப்பாளரோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? எல்லார்ட்டையும் கேவி மாதவனப்பா போய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வேலை அவர்கிட்ட பாட்டு எழுதலைன்னா கூட நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். போயிட்டு பார்த்துட்ருப்பேன். அவர் உட்காந்து ரொம்ப பிடிச்சமான அந்த பட்டு சட்டை போட்டு அப்படியே எல்லாம் அவர் உட்காந்துருக்குறது. அவர் பாடுறது அவர் அர்ப்பணித்து தொட மாட்டார். அங்கே புகழேந்தியா வாசிப்பார். இவர் பாடுவார். எந்த பாட்டு எடுத்தாலும் அவர் வந்து மன்னவன் வந்தா தந்தன பாட்டை வாங்கி தான் டியூன் பண்ணுறாரு. இதில் பெரிய ரகசியம் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க டியூன் பண்ணிவிட்டு பாட்டு எழுதி வாங்குவாங்க. கேவி மாமாட்டா அப்படி கிடையாது. அவர் வந்தோடனே என்ன சிச்சுவேஷன் சொல்கிறீங்களா அது முதல்ல பாட்டு எழுதி வாங்க. ஏன்னா வார்த்தை தானே அவங்க ஃபைனல் பண்ணோம். அதனால் முதல்ல பாட்டு எழுதி கொடு. நான் அதுக்கு டியூன் பண்ணுறேன். பாட்டை ஓகே பண்ணிட்டாரா டைரக்டர் கொண்டா. ஓகே இது வரவேற்கிற பாட்டு. ஓகே மன்னவன் வந்தானடி தோழி அவங்க மாற்ற சொல்ல முடியாது. வேறு டியூன் போடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த பாட்டுக்கு தான் டியூனு அப்படி அப்படி அது ரொம்ப அருமையான விஷயம். பாட்டுக்கு டியூன் பண்ணுறது ரொம்ப அற்புதமான விஷயம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவர் பாட்டெல்லாம். எல்லாம் கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பாண்டில் தாய்க்கு பிறந்தாரம் ஆகான மாசை நிறைவேறுமா கடல் எல்லை போல வருது. அது பழைய பாட்டெலாம் எப்படி அப்படியே மனப்பாடமாக வரும். எனக்கு அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கொடிய சேர்ந்தாட பந்தலின்றி போகுமா. எம்ஜிஆர் ரசிப்பார். ஈடில்லா இரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போது பகை வல்லூராக தோன்றுமோ வல்லூரானதை வனத்தில் வாழும் வேடனாகினான் வெல்லுவேனே உன்னிரு கண்ணம்பினான். ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம் சுகமாறாத இன்ப உலகை நாடுவோம். இதை அவர்கிட்ட எப்படி ஞாபகம் இருக்காரு கேட்பார். இதெல்லாம் மனசில் பதிஞ்ச பாட்டுங்க. எந்த பாட்டு நீங்கள் கேட்டாலும் எனக்கு வந்துடும். அது மாதிரி அவர்கிட்ட சொல்லி அவ்வளோ பேர் வாங்குது. அதான் சொல்கிறேன். இதெல்லாம் இது சொல்லணுன்னா கொடுப்பனை தான்.